ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக நான் ஒரு ஸ்டோரி படித்தேன். அந்த ஸ்டோரியோட டைட்டில் பார்த்தீங்கன்னா உரிச்ச கோழி அப்படின்னு சொல்லி இருந்தது. என்னடா டைட்டிலே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இந்த கதையை படிக்கணுன்ற எண்ணம் வந்துச்சு. ஸோ அதை படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அது ஹிட்லரை பற்றின ஒரு கதை அப்படின்னு சொல்லி. ஸோ இதை படித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் கரெக்டானது என்னென்னா, இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டோட அரசியலுக்கும் அந்த கதை ரொம்பவே பொருத்தமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இது ஒரு கண்டென்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது அந்த கதை என்னன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், அது நம்ம தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டோட அரசியலுக்கும் கரெக்ட் ஆகுதா அப்படி இல்லை ஆகுதா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் வந்து ஒரு கோழியை தன்னோட கையில் பிடிச்சிக்கிட்டு அதோட கழுத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு சட்டசபைக்குள்ளே போகிறாரு. ஸோ அப்படி சட்டசபைக்குள்ளே அந்த கோழியை அவர் இறுக்கி பிடிச்சிட்டு போகிறப்போ அந்த கோழி அங்கேருந்து அவர்கிட்ட எப்படியோ தப்பிச்சு போகணும் அப்படின்றத ரொம்ப முயற்சி பண்ணுது. ஆனால் அதனால் தப்பிக்க முடியல. ஸோ சட்டசபையில் இருந்த எல்லாருமே ரொம்ப ஒத்து பார்க்குறாங்க, என்னடா இவர் கோழி பிடிச்சிட்டு வராது, அதுவும் கழுத்து நெருக்கி பிடிச்சிக்கிட்டு இப்படி அதை ரொம்பவும் சித்திரவதை பண்ணிக்கிட்டு இப்படி சட்டசபைகளை கொண்டுட்டு வர அப்படின்னு சொல்லி சட்டசபையில் இருந்த உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரு குழப்பத்தில் இருந்திருக்காங்க. ஸோ அவர் சட்டசபைக்குள்ளே அப்படியே நடந்து வர அந்த கோழியோட ஃபெதர் இறகு இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றா பிடுங்கி அப்படியே சட்டசபைக்குள்ளே போட்டுகிட்டே வந்திருக்காரு. ஸோ அப்படி ஒவ்வொரு ஃபெதராக பிடுங்க அந்த கோழி ரொம்ப வலியால் துடிச்சிருக்கு, ரத்தம் சொட்ட ரொம்ப வலியால் துடிச்சு எப்படியாவது அங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்றத முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்குது. ஆனால் அதனால் அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியல. அவர் அவ்வளோ நெருக்கமாக பிடிச்சிக்கிட்டு அதோட கழுத்தை அவ்வளோ இறுக்கி பிடிச்சி ஒவ்வொரு ஃபெதராக பிடுங்கி போட்டுகிட்டே வந்திருக்காரு. ஸோ அதை பார்க்க சட்டசபையில் இருக்கவங்களுக்குலாம் ஒரே குழப்பம், ஒரு என்னடா இந்தளவுக்கு அந்த கோழி இப்படி கொடூரம் பண்ணுறாரு, சித்திரவாதம் பண்ணுறாரு, எதுக்காக இப்படி பண்ணுறாரு அப்படின்றது யாருக்குமே புரியல. ஸோ இப்படி ஒவ்வொரு ஃபெதராக பிடுங்கி கடைசியாக அதோட எல்லா ஃபெதரையும் பிடுங்கி கீழே போட்டுறாரு. அந்த கோழியும் ரொம்ப வலியால் துடிச்சு ரத்தம் சொட்ட அப்படியே வலியில் துடிச்சிட்டு இருந்திருக்கு. ஸோ எல்லா ஃபெதரையும் பிடுங்கின ஹிட்லர் கடைசியாக அந்த கோழி என்ன பண்ணாருன்னா தூக்கி கீழே போட்டுறாரு, தரையில் கீழே போட்டுறாரு. கீழே போட்டு தான் அந்த கோழி வலியால் துடிச்சு அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனால் அதனால் முடியல. வலி அந்தளவுக்கு அந்த கோழிக்கு ரொம்ப வலி அந்த அளவுக்கு இருக்குது. அந்த வலியில் துடிச்சிக்கிட்டு அந்த கோழி கிடக்குது. ஸோ கொஞ்ச நேரம் அதை அப்படியே ஒத்து பார்த்துட்டு இருந்த ஹிட்லர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட பாக்கெட்டில் இருந்த தானியம், கோழிக்கு போகிறதுக்கு சில தானியம் வச்சுருந்துருக்காரு. அந்த தானியத்தை எடுத்து இப்படி கையில் காட்டுறாரு. கோழி அதை பார்த்துட்டு தப்பிச்சு போகணும் முயற்சி பண்ணிட்டு இருக்க அந்த கோழி அப்படியே அந்த இறையை நோக்கி அதோட கவனத்தை திருப்புது. ஸோ அதை வாட்ச் பண்ணுற ஹிட்லர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தானியத்தை அப்படியே தூக்கி தரையில் போடுறாரு. தானியத்தை கீழே போட்டு அந்த கோழி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெதுவாக ஸ்லோவாக நெருங்கி அந்த தானியத்தை வந்து சாப்பிட ஆரம்பிக்குது. ஸோ அப்படி தானியத்தை சாப்பிட ஆரம்பித்ததும் அந்த ஹிட்லர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கோழியை திரும்பவும் தன்னோட கையில் பிடிச்சிக்கிறாரு. அங்கே இருந்தவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இவரே கோழியை கொண்டு வந்தார், ஃபெதரை பிடிங்கி கீழே போட்டார், வலியால் துடிச்சிது, தானியத்தை போட்டார், திரும்ப அது வந்து சாப்பிட ஆரம்பிச்சிது, திரும்பவும் அந்த கோழியை பிடிச்சிக்கிட்டாரே, எதுக்கு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு புரியாமல் அவர்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அவர்கிட்ட கேட்டதும் ஹிட்லர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கோழி தான் நம்ம நாட்டோட மக்கள், ஓகே, இந்த கோழி தான் இந்த நாட்டோட மக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, எப்படி நம்ம இந்த 4.5 வருஷமாக நம்ம ஆட்சி பண்ணிட்டு அவங்கள என்னதான் கொடுமை பண்ணாலும், எவ்வளோ கஷ்டத்துக்குள்ள மக்களை ஆளாக்கினாலும், அவங்களுக்கு எதிராக எவ்வளோ செயல் திட்டங்களை நம்ம செயல்படுத்தினாலும், கடைசியாக இந்த கோழிக்கு எப்படி ஒரு தானியத்தை தூக்கி போட்டால் அந்த கோழி நான் பண்ண கொடுமை சித்திரவாத அந்த வலி எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த தானியத்தை எடுக்கிறதுக்காக என்கிட்ட வந்துச்சு இல்லையா நம்பி. ஸோ அதே மாதிரி தான் இந்த மக்களும் நம்ம அவங்களை எத்தனை வருஷம் எவ்வளோ கொடுமை பண்ணாலும், எவ்வளோ சித்திரவதை பண்ணாலும், மக்களுக்கு எதிரான செயல்களில் எவ்வளோ நம்ம ஈடுபட்டாலும், கடைசியாக நம்ம சில கிமிக்ஸ், இந்த போலி வேலைகள் இருக்கு இல்லையா, போலியான திட்டங்களை அறிவிக்கிறது, இந்த மாதிரி பண்ணோம்னா அவங்க திரும்பவும் நம்மக்கிட்ட வந்துடுவாங்க அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இப்போ சொல்லுங்கள், இந்த கதை நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒத்து போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே எப்படி ஒரு ஹிட்லர் பண்ணாரோ அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் ஒரு சர்வாதிகாரி இருக்கார். அவர் யாருன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே அது தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, 4.5 வருஷமாக அவங்க நம்மளெல்லாம் எப்படி கொடுமைப்படுத்தி என்ன வேணாலும் பண்ணிட்டு மக்கள் வளத்தை திருடுறது, மண் வளம், இயற்கை வளம், மலை, காடு, மணல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சுரண்டி திங்கிறானுங்க, மக்களோட பணத்தை கொள்ளையடிக்கிறானுங்க, பல்வேறு திட்டங்களை அறிவித்து செய்கிற திட்டத்தை ஒழுங்காக தரமாக செஞ்சால் பரவாயில்ல, அதையும் செய்ய மாட்டானுங்க. செய்கிற பணத்துலையும் ஊழல், செய்கிற வேலையிலையும் ஊழல், இப்படி எல்லாத்தையும் ஊழல் அடிப்பானுங்க. 4 லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஊழலையும் இந்த 4 வருஷமும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இவங்களை பண்ண கொடுமைகள் எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாக பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த எலெக்ஷன் நெருங்க இவனுங்க
திரும்பவும் அறிவிக்கிற அந்த போலி திட்டங்களை நம்பி மக்கள் இவங்க கொடுக்குற அந்த தொகை பணம் திடீர்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சு 5000 ரூபாய் விடியறதுக்குள்ள நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு போடுறானுங்க. எவ்வளோ நாளா அந்த 4.5 வருஷமா திட்டங்களை அறிவிக்கிறதுக்கு செயல்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட போதிய ஃபண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா திட்டத்தையும் கிடப்பில் போட்டு வச்சிருந்தவனுங்க திடீர்னு பார்த்தா இன்னைக்கு ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்டுக்கும் 5000 ரூபாய் அமௌண்ட்டை போடுறானுங்க. கோடை கால கொண்டாட்ட நிதியா அதுக்கு ஒரு 2000 ரூபான்னு திடீர்னு போடுறாங்க. இதெல்லாம் எங்கிருந்து வருது, எப்படி வந்துச்சு? 4.5 வருஷமா எதுவுமே பண்ணாத இவனுங்க கடைசியா இந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும் இத்தனை வேலையை செஞ்சு நம்மள மயக்கி திரும்பவும் அவங்களோட டிராப்புக்குள்ள சிக்க வைக்கிறாங்க இல்லையா? எப்படி இந்த கோழி வழியில துடிச்சிட்டு இருந்தப்போ அந்த ஒரு ஒரு 4 தானியத்தை தூக்கி போட்டது திரும்ப வந்து ஹிட்லரோட டிராப்புக்குள்ள விழுந்ததுல அதே மாதிரி தான் நம்மளும் இந்த திமுக அரசோட டிராப்புக்குள்ள மீண்டும் மீண்டும் விழுந்துட்டு இருக்கோம். நம்மளை விளை வைக்கிறதுக்கு முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் நாம அந்த மாதிரி தப்ப செய்யாம எப்படி அந்த கோழி அந்த டிராப்புக்குள்ள திமுகவோட ஹிட்லரோட டிராப்புக்குள்ள விழுந்ததோ அது மாதிரி நாமளும் இந்த திமுகவோட போலியான திட்டங்களையும் இந்த போலியான செயல்பாடுகளையும் போலியான அக்கறையும் இந்த கடைசி நேரத்தில் பாருங்க மக்கள் மேல அவ்வளோ அக்கறை காட்டுவானுங்க. இதெல்லாம் உண்மை கிடையாது, 100% ஃபேக்கு. ஸோ இந்த போலியான முகத்தை திமுகவோட இந்த போலியான முகத்தையும் போலியான அக்கறையும் நம்பி மக்களாகி நீங்க திரும்பவும் ஏமாந்துடாதீங்க. இதை தான் நான் சொல்ல முடியும். ஸோ எலெக்ஷன் டைமில் என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். செஞ்ச தப்பை திரும்ப திரும்ப செய்யாமல் இந்த டைம் நிதானமாக யோசித்து என்ன பண்ணுமோ சரியான முடிவு என்னவா இருக்குமோ இப்படி நம்மளை மாற்றி மாற்றி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றிட்டு இருக்க இந்த அரசு மீண்டும் வரணுமா அப்படின்றத யோசித்து ஒரு நல்ல முடிவை எடுத்து ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க. அதுதான் வரும் எதிர்காலத்துக்கும் உங்களோட பிள்ளைங்களோட ஃபியூச்சருக்கும் நல்லதாக இருக்கும். மக்களுக்கு என்னன்னா ஒரு ஈகோ இருக்கு. நமக்கு பிடிச்சவங்க இத்தனை வருஷமா நம்ம ஒருத்தங்களை ஆதரிச்சிட்டோம், திடீர்னு இவங்களை விட்டு நம்ம இன்னொருத்தர்கிட்ட எப்படா போறது, இவங்களை எப்படா விட்டு கொடுக்கறது, இவன் என்னதான் ஊழல் பண்ணாலும் இவன் தான் நமக்கு வேணும்னு எப்படி அவனை திரும்ப திரும்ப சூஸ் பண்றாங்க, இந்த திமுகவை திரும்ப திரும்ப சூஸ் பண்றாங்கன்றது எனக்கு புரியல. ஸோ இந்த தேர்தல் 2026 தேர்தல் வந்து எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு மாற்றத்துக்கான தேர்தலாக கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் அந்த எதிர்காலம் நல்லா இருக்கும். கடந்த எலெக்ஷனில் அவங்க என்னென்ன திட்டங்களை அறிவிச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். டிஎம்கே கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட திட்டங்களை வாக்குறுதிகளை நமக்கு கொடுத்தாங்க. அந்த 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை இன்னைக்கு எத்தனை வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றிருக்காங்க. அது எல்லாமே எத்தனை கோடி மக்களுக்கு முழுமையாக சென்றடைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறிதான் எல்லாமே. கனிமொழி அக்கா சொன்னாங்க போன எலெக்ஷன் அப்போ 2021 எலெக்ஷன் அப்போ சில வாக்குறுதிகள்லாம் சொன்னாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை 80 ரூபாயா குறைக்கப்படும் அப்படின்னு ஏதோ ஒரு தொகையை சொன்னாங்க. அடுத்தது டீசல் விலை 70 ரூபாய் ஏதோ சொல்லி 70 ரூபாயா குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வரைக்கும் அது நடந்ததா? 4.5 வருஷம் ஆட்சியும் முடிஞ்சிருச்சு. நடந்ததா? இல்லை. போன ஆட்சியில் மதுபான கடைகளுக்கு எதிராக போர்டு பிடிச்சிக்கிட்டு போராட்டம் பண்ணாங்க. தமிழ்நாடு விதவைகளின் மாநிலமாக மாறிட்டு வருதுன்னு சொல்லி போராடினாங்க. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? மதுக்கடைகளை மூடுறதுக்கு என்ன முயற்சி பண்ணாங்க அந்த கனிமொழி அக்கா? போன ஆட்சியில் அவ்வளோ போராட்டங்களை பண்ண நீங்க இந்த ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக எத்தனை இடத்துல எத்தனை பாலியல் வன்புணர்வுகள் நடக்குது, கொலைகள் நடக்குது. அதுக்கு என்ன குரல் கொடுத்தீங்க நீங்க? கடந்த ஆட்சியில் மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சுன்னு சொல்லி எல்லாம் போர்டை பிடிச்சிக்கிட்டு வீதியில நின்று போராடினீங்க குடும்பமா சேர்ந்து. இப்போ இந்த ஆட்சியில் என்ன செஞ்சீங்க? 4.5 வருஷமா இருந்தீங்க. மின் கட்டணத்தை மாதம் ஒரு முறையாக மின் கட்டணம் செலுத்துகிற முறையை கொண்டு வரணும்னு சொன்னீங்க. கொண்டு வந்தீங்களா? அதை அமல்படுத்துறீங்களா? இன்னும் கேள்விக்குறி தான். சிலிண்டர் மானியம் உயர்த்தப்படும் சொல்லி கனிமொழி அக்கா வாக்குறுதி கொடுத்தாங்க. பண்ணாங்களா? கிடையாது. மக்கள் மட்டும் ஏன் காசை வாங்கிக்கிட்டு அவங்க கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு அப்படியே உண்மையாக இருக்கணும், வாங்கிக்கிட்டு ஓட்டை மாற்றி போடக்கூடாதுன்னு ஏன் இந்த எண்ணத்தில் இருக்கீங்க? அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நமக்கு முழுசாக நிறைவேற்றி கொடுத்தாங்களா? இல்லை. என்னன்னா இவங்களுக்குலாம் என்ன வாக்குறுதி வேணால் கொடுத்து மக்களை ஏமாத்திடலாம். ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் செய்யலான்னா கேட்கவா போகிறாங்க, நமக்கு மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, சட்ட ரீதியாக ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வழிமுறைகள் இருக்கான்னு அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வரணும். வாக்குறுதிகளை கொடுத்துட்டு மக்களுக்கு அதை நிறைவேற்றாமல் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாத்துறாங்கல்ல, இப்படி மக்களை ஏமாத்துறவங்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகளை கொண்டு வந்து கொடுக்கணும். சட்டத்தில் அதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தணும். அப்போதான் மக்களை இவங்க ஏமாற்ற மாட்டாங்க. என்ன செய்யறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த திட்டங்களை மட்டும்தான் அறிவிப்பாங்க. நீட் இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். உதயநிதி சொன்ன கதை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்போம், அதற்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னாப்ல. இது வரைக்கும் அந்த ரகசியம் என்னன்னு தெரியல. கேட்டா ஒரே வார்த்தையை சொல்லிட்டாரு, நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை, மத்திய அரசுக்கு தான் இருக்கு அப்படின்னு.
இது கூட தெரியாமல் அப்புறம் என்னத்துக்கு வாக்குறுதி நீங்கள் கொடுத்தீங்க? இதில் வேற தமிழ்நாட்டின் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் சாரி, எங்கடா போகும் இந்த நாடு? இந்த மக்களோட நிலைமை என்ன ஆகும்? இந்த போலியான டிராப்புக்கும் போலி திட்டங்களுக்கும் இனிமே மக்கள் அடிபணியக்கூடாது, அவங்களோட வலையில மாட்டிக்க கூடாது. விளாத்தி குளத்தில் நடந்த வன்கொடுமை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு குழந்தைக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமை, அதே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 60 வயது பாட்டியை பாலியல் வன்புணர்வு செஞ்சு துன்புறுத்திருக்கானுங்க. அவர் கூட அந்த பாட்டி கூட இருந்த தாத்தாவை கொலை பண்ணியிருக்கானுங்க. சென்னையில் ரீசெண்டாக நடந்த பல்வேறு பாலியல் வன்கொடுமைகள், மதுராந்தகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை, திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த ஆணவ படுகொலைகள், நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு பெண் குழந்தைக்கு எதிராக ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை, இப்படி எத்தனையோ இடத்துல எத்தனையோ பெண் குழந்தைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கும் எதிராகவும் பாலியல் வன்கொடுமைகள் பல இடத்துல நடந்திருக்கு. இதையெல்லாம் பார்க்குற மக்களுக்கு என்ன ஒரு என்னன்னா, யாருக்கோ தானே நடந்திருக்கு, வெறும் செய்தி மட்டும்தான் உங்களுக்கு அது இல்லை, யாருக்கோ நடந்திருக்கு அப்படின்ற ஒரு இதுதான் ஒரு செய்தியாக மட்டும்தான் நமக்கு எல்லாம் அது ஃபீல் ஆகுது இல்லை. ஆனால் இதுவே நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் நமக்கு வேண்டப்பட்ட யாராவது ஒருத்தருக்கும் இப்படி ஒரு கொடுமை நடந்தால் நம்ம மனநிலைமை எப்படி இருக்கும்? அந்த நிலைமையிலையும் நம்ம இந்த திமுகவை ஆதரிப்போமா? இந்த திமுக அரசு ஆதரிப்போமா? சொல்லுங்கள். யாரோ பண்ணுற தப்புக்கு கவர்மெண்ட் எப்படி பொறுப்பாகும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்குறோம். இத்தனை இடத்துல நடக்கிற பாலியல் வன்கொடுமைகளையும் கொலை சம்பவங்களையும் மக்களுக்கு எதிராக நடக்கிற அநீதிகளையும் பார்த்து இண்டிவிஜுவலாக பண்ணுற குற்றங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு அரசு, திமுக அரசு எப்படி பொறுப்பாகும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்குறோம்ல. இதுவே நம்ம வீட்டில் ஒருத்தங்களுக்கு, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அப்போ இதே தான் நம்ம பேசுவோமா? நமக்கு நேர்றப்ப தாங்க தெரியும் அதோட வலி என்னன்னு. அதுக்காக நமக்கு உங்களுக்கு நடக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரல. பட் அந்த வலி என்னன்றதை நம்ம கொஞ்சமாவது உணர முயற்சி பண்ணணும். அடுத்தவங்க தானே, யாருக்கோ தானே நடக்குது அப்படின்னு ஈஸியாக நம்ம கடந்து போயிடும்ல. இந்த கவர்மெண்ட்டுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு ஈஸியாக நம்ம கடந்து போயிடும்ல எல்லா விஷயங்களையும். அது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான விஷயம் தெரியுமாங்க? நீங்கள் போய் அந்த ஒரு சூழ்நிலை இருந்து பாருங்கள், தெரியும் அந்த வலி எவ்வளோ ஒரு கொடுமையான வலி. ஒரு குற்ற சம்பவம் நடந்துடும், ஆனால் அதுக்கப்புறம் நம்ம நீதி கேட்க போராடுவோம்ல, அதுக்கப்புறம் நடக்கும் பாருங்கள் சில அரசியல் விளையாட்டுகள்லாம். அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம், எவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, பாதிக்கப்பட்ட நம்மளை எப்படி கீழ்த்தரமாக நடத்துவாங்க, எவ்வளோ மன உளைச்சலுக்கு நம்மளை ஆளாக்குவாங்க அப்படின்றதெல்லாம் அந்த இடத்துல நம்ம இருந்து பார்த்தோன்னா தான் நம்ம புரியும். அதனால தான் அந்த புரிதல் இல்லாத ஒரு காரணத்தினால தான் நம்ம இந்த கேடுகட்ட திமுக அரசை இன்னமும் நம்ம ஆதரிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம உணரணும். இது 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 எமோஷ்னல் இல்லை, அது வந்து நம்ம உணர்ந்தால் தான் அதெல்லாம் புரியும். இல்லைனா ஒரு ஒரு செய்தியாக மட்டும் தான் நமக்கு தெரியும். அந்த மனுஷனுக்கு எப்போ அந்த எமோஷ்னலாக ஒரு விஷயத்தோட ஒரு கனெக்ட் ஆகணும், அப்போ தான் அவனுக்கு அந்த வழியெல்லாம் புரியும். நல்ல மனிதாபிமுள்ள ஒரு மனிதனாக பிறந்ததுக்கே ஒரு அர்த்தமே அடுத்தனோட வழி நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இதுக்கப்புறமும் இந்த திமுக அரசுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி ஆதரிக்காதீங்க. இதுக்காகவே இந்த அரசை வந்து ஒரு அரசு தாங்க பொறுப்பு. சட்டம், காவல்துறை, பாதுகாப்பு இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த அரசு தான் பொறுப்பு. அந்த அரசு ஒரு போதிய நடவடிக்கையும் கடுமையான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறதுனால தான் எல்லாரும் அது குற்றங்களை திரும்ப திரும்ப செய்கிறானுங்க. இதெல்லாம் கவர்மெண்டோட ஃபெயிலியர் தான். நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம், இதெல்லாம் ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதன் செய்கிற வேலை. ஒவ்வொரு மனுஷனையும் இந்த அரசு வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியுமா, எவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத பின்தொடர்ந்துட்டு இருக்க முடியுமா? நம்ம கேள்வி வேணால் கேட்கலாம். நடவடிக்கைகள் கடுமையாக இருந்ததுன்னா, சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருந்ததுன்னா, நீதி கடுமையாக இருந்ததுன்னா ஒவ்வொருத்தரும் யோசிப்பான். யோசிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மனுஷன் ஒரு நிலையில் இருக்கணும்ல. அப்படி அவனை ஒரு நிலையில் இருக்க விடாமல் பண்ணுறதே இந்த திமுக அரசு தான். கஞ்சா, போதைப் பொருள், சாராயம் சொல்லி இந்த கவர்மெண்ட்டே எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் மக்கள்கிட்ட இவ்வளோ சரளமாக புழக்கத்தில் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குதில்ல, இந்த அரசு தான் அதுக்கெல்லாம் காரணம். இரும்புக்கரம் கொண்டு எல்லா வன்முறைகளையும் ஒடுக்குவேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னார். இப்போ என்னாச்சு? அந்த இரும்பு கரத்துக்கு துருப்பிடிச்சு போச்சு. அந்த குற்றங்களை செய்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த ஆளுங்களாக தான் இருக்கானுங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள்? எல்லாம் பேசி பேசி மக்களை ஏமாத்துறது தான் திமுகவோட ஒரே வேலை. இதுக்கப்புறம் மக்கள் தயவு செஞ்சு இந்த பேசுகிற அரசியல்வாதிகளை நம்பி ஏமாந்து போகாதீங்க. செயலில் யார் காட்டுறாங்களோ அவங்கள நம்பி போங்க. இந்த கதையும்
திமுகவோட வரலாறையும் ரெண்டையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா அப்படியே 100%, 100 இல்லை 200% ரெண்டும் அப்படியே பொருந்தி போகும். அந்த கதையை ஒப்பிட்டு கொஞ்சமாவது யோசித்து மக்கள் இந்த திமுகவை தூக்கி எறியணும். இதான் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு தொகுதியிலையும் நல்ல பர்சன் யார் இருக்காங்க அவங்கள தேர்ந்தெடுங்க. நான் பர்டிகுலராக இவங்கள தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. நல்ல மனுஷனை ஒவ்வொரு தொகுதியிலையும் உங்களோட வார்டு உறுப்பினராக ஒரு நல்ல உறுப்பினர் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவர் நல்லா வேலை செய்வார். வார்டு கவுன்சிலராக ஒரு நல்ல நபரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்காக வேலை செய்வார். ஒரு பஞ்சாயத்து தலைவராக ஒரு நல்ல மனுஷனை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவர் மக்களுக்காக வேலை செய்வார். ஒரு எம்எல்ஏவை யார் நல்ல மனுஷனோ மக்களுக்காக போராடணும்னு நினைக்கிறானோ அவனை எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவரும் மக்களுக்காக போராடுவார். ஒரு எம்பியும் அப்படிதான், ஒரு முதலமைச்சரும் அப்படிதான். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நல்ல மனுஷனாக நேர்மையான மனிதனாக இருந்தால் மட்டும்தான், மக்களுக்கான அரசியலை செய்யணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அரசியலில் இருந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த மக்களுக்கான அரசியல் இங்கே நடக்கும். சும்மா விளம்பரம் பண்ணிட்டு போலியாக மக்களை ஏமாத்துறவங்களெல்லாம் நம்பி ஓட்டு போட்டு அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து மக்கள் கஷ்டப்பட வேண்டாம். ஸோ இந்த தேர்தலில் ஒரு நல்ல முடிவை எடுத்து ஒரு நல்ல மாற்றத்திற்காக உங்களோட ஓட்டை பதிவு செய்யுங்க. இதை தான் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.